தியாக திருநாளுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய எல்லா அர்ப்பணிப்புகளையும் அமல்களையும் நோன்புகளையும் இபாதத்துகளையும் வணக்கங்களையும் அங்கீகரித்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு நாமெல்லாம் அடுத்தடுத்து குர்பானி நிறைவேற்ற இருக்கின்ற காரணத்தினாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈதுல் அத்ஹாவினுடைய தொழுகைக்கு காலை உணவு உண்ணாமல் வந்து தொழுகை முடிந்ததற்கு பின்னால் காலை உணவை அருந்தி இருக்கிறார்கள் என்றதன் அடிப்படையில் நாம் எல்லாம் காலை உணவு உண்ணாமல் வந்திருக்கிறோம். எனவே பசித்திருப்போம். பசித்த வயிற்றில்தான் ஞானம் பிறக்கும் என்று சொல்வார்கள். எனவே உங்களுடைய சிந்தனைகளுக்காக வேண்டி 10 நிமிடங்கள் தியாக திருநாளினுடைய படிப்பினைகளை பற்றி சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறோம். சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அல்லாஹ்விடத்திலே அழுது தொழுது மன்றாடி கேட்கிறார்கள். வயது முதிர்ச்சி அடைந்ததற்கு பின்னால் 2 நபிமார்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்ததாக அல்லாஹ் கூறுகிறான். ஒன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், மற்றொன்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கிடைத்த இந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும், குழந்தை மனம் என்று சொல்லுவார்கள். கள்ளங்கபடம் இல்லாத அந்த பிஞ்சு பாலக முகத்தை பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் குழந்தை உடையவர்கள் வீட்டுக்கு போன உடனே வாப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய காலை கட்டி அணைக்கக்கூடிய கன்னத்தில் முத்தமிடக்கூடிய நம்முடைய பிஞ்சு பாலக குழந்தைகள் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது. இது மாதிரி குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்து குழந்தை பாக்கியம் கிடைத்ததற்கு பின்னால் அந்த குழந்தையை உச்சி முகர்ந்து முத்தம் கொடுத்து தாலாட்டி சீராட்டி அதற்குரிய எல்லா பணிவிடைகளையும் செய்து மிக்க மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார். ஏனென்றால் ஈமான் உள்ள மூமின்களுடைய தன்மைகளை பற்றி குர்ஆன் சொல்கின்ற பொழுது அல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், நிச்சயமாக யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுவை தான் அளவு கடந்து நேசிப்பார்கள். என்னுடைய உயிர் அல்லாஹு கொடுத்தது, எனக்குரிய ஆற்றல் அல்லாஹு கொடுத்தது, எனக்குரிய பொருளாதாரம் அல்லாஹு கொடுத்தது, எனக்கு கிடைத்த குழந்தைகள் அல்லாஹு கொடுத்தது, எனக்கு கிடைத்த ஞானம் அல்லாஹு கொடுத்தது, எனக்கு கிடைத்த எல்லா அதிகாரமும் அல்லாஹு கொடுத்தது. அவன் கொடுத்தது அவன் எடுத்துக்கொள்வான், அவன் கேட்டால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஈமான் உள்ளவங்க நாம். அதனால அல்லாஹு கேட்டால் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற ஈமான் இருந்தால் அல்லாஹுவை தான் அளவு கடந்து நேசிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அப்ப இப்ராஹிம் நபி ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஒரு தோழர். ஒரு நண்பன் கேட்டு நண்பனுக்கு கொடுக்கவில்லை என்றால் நட்பு முறிந்துவிடும். மிக இணக்கமாக நெருங்கி பழகுகின்ற நம்முடைய நண்பன், அவனுக்கு மிக பிடித்தமான ஒரு பொருளை நாம் கேட்கிறோம், அவன் தரலன்னு சொன்னா உடனே சொல்லுவான், என்னடா நட்பு, இதுதான் நட்புக்கு அடையாளமா, இதை கூட உன்னால கொடுக்க முடியலையா? அப்ப அல்லாஹு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த பிஞ்சு பாலகனை அறுத்து அல்லாஹுவிற்காக வேண்டி பலி கொடுக்க வேண்டும் என்று கனவின் மூலமாக ஒரு வஹியை போடுகிறான். நபிமார்களுக்கு வஹி வரும், கனவும் வரும். முதல் தடவை கனவு காண்றாங்க, சரி ஏதோ இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து அப்படின்னு விட்டுறாங்க. திரும்பவும் கனவு வருது, திரும்பவும் கனவு வருது. பிஞ்சு பாலகன், இந்த பாலகனை அறுத்து பலியிட வேண்டும். சகோதரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம குழந்தைய நம்ம கையால் அறுக்கணும்னு சொன்னா அது சாத்தியப்படக்கூடிய ஒரு காரியமா? எவ்வளவு வெறுப்பான குழந்தையாக இருக்கட்டும், நாம் எல்லாம் பெற்றவர்கள், தாய்மார்களுடைய அன்புக்கு பாசத்திற்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய அன்பை பற்றி அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்லுகின்ற பொழுது கூட தாயை விட 70 மடங்கு என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு பெற்ற பிள்ளைகளை நேசிக்கக்கூடிய தாயுள்ளம் எப்படி அதற்கு சம்மதிக்கும்? அதுவும் நீண்ட நாள் கழித்து கிடைத்த ஒரு ஆண் குழந்தையை அறுப்பது என்று சொன்னார். அழகான ஒரு பிஞ்சு பாலகனை போட்டு வெட்டணும் அறுக்கணும்னு சொன்னால் சம்மதிக்குமா மனசு? இடம் கொடுக்குமா மனசு? இன்னைக்கு காளையை வாங்கி ஆடை வாங்கி குர்பானி கொடுக்கணும்
அந்த தியாகத்தை நினைவு கூறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கடமையாக்கப்பட்ட அந்த ஆடையோ மாடையோ அறுப்பதற்கு கூட நமக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறது? இல்லை, நீங்களே அறுத்துருங்க, ஆலிம்சாவே அறுத்துறட்டும், மோதினாரே அறுத்துறட்டும், இப்படித்தானே நாம சொல்றோம். ஆடை கூட அறுப்பதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. பெற்ற பிள்ளையை எப்படி சகோதரர்களை அறுக்க முடியும்? அல்லாஹ்வினுடைய சோதனை இதுதான். இப்ராஹிம் தன்னுடைய குழந்தையோடு பாசம் அதிகம் வைத்திருக்கிறாரா? இல்லை, அந்த குழந்தையை கொடுத்த இறைவனோடு பாசம் அதிகம் வைத்திருக்கிறாரா? இது இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். அல்லாஹ்விற்கு உயிரை கொடுப்பதன் மூலமாகவோ இன்ன பிற விஷயங்களை கொடுப்பதன் மூலமாகவோ அல்லாஹ்வினுடைய தரம் உயர்ந்து விட போவதில்லை. ஆனால் அல்லாஹ் ஒரு சோதனை. பின்னால் வரக்கூடிய மனிதன் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பெண்கள் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹுவை மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது மாதிரியான தியாக செம்மல்களுடைய வரலாறு அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் இப்படி சோதனையை கொடுக்கிறார். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதற்கும் தயாராகிறார்கள். அல்லாஹ் கொடுத்த குழந்தை அவன் கேட்கிறான், நாம் கொடுத்துத்தானே ஆக வேண்டும். மகனிடத்திலே சொல்கிறார்கள். ஓரளவு பேசக்கூடிய பருவம் மகன்கிட்ட சொல்றாங்க. குர்ஆன் அதை சொல்கிறது சூரத்து சாஃபாத்திலே. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. இந்த கனவு கண்டு குழந்தை வளர்ந்துட்டே வருது. ஓரளவு விவரம் தெரிய ஆரம்பித்த உடனே இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, மகனே, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று எனக்கு கனவு காண்பிக்கப்பட்டது. நீ என்ன நினைக்கிற? நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்டால், நீ வேணா சாவு, என்ன ஏன் பலி கொடுக்க நினைக்கிற? இன்னைக்கு நம்ம குழந்தைங்க கேட்கக்கூடிய பாக்கெட் மணியை கொடுக்கலன்னா சொல்லுவான், அப்புறம் எதுக்கு என்ன பெத்த? தந்தையை பார்த்து, தாயை பார்த்து, இந்த காலேஜில் சீட்டு வாங்கி கொடு, இந்த பைக்கை வாங்கி கொடு, இந்த வாகனத்தை வாங்கி கொடு. இப்போ மோனே இல்லைப்பா, கடனில் இருக்குப்பா, தங்கச்சி அக்கா கல்யாணம் முடிஞ்சதே இன்னும் கடன் கொடுக்க முடியலை, அப்புறம் எதுக்குமா என்ன பெத்த? அப்புறம் எது வாப்பான்னு ஒரு இயந்திரம், ஒரு ஜடம் இருக்குது, அது எதுக்கு? இப்படி கேட்கக்கூடிய காலகட்டம் இது. இப்போ இப்ராஹிம் நபி குழந்தை இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி இல்லை, குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கேட்குறாங்க, ஃபன்துர் மாதா தரா. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆலயா அபதி ஃபஅல் மா துஅமர். தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். இறைவன் நாடினால் நிச்சயமாக நீங்கள் அறுக்கின்ற பொழுது வலியினால் துடிக்காத ஒரு குழந்தையாக என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ஒத்துழைப்பேன்? நீங்கள் ஒருவேளை அறுக்கின்ற பொழுது வலியால் துடித்தால் உங்களுடைய மனசு மாறி, சரி இவ்வளவு கஷ்டப்படுறானே, இவனையா அறுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு போயிடக்கூடாது. அதனால் வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு ஒரு சலனம் கூட என்னுடைய புறத்திலிருந்து ஏற்படாத உங்களுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு குழந்தையாக இன்ஷா அல்லாஹ் என்னை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு இஸ்மாயில் நபி சொல்கிறாங்க. சகோதரர்களே, இந்த வரலாறு ஒவ்வொரு தியாக திருநாளிலும் சொல்லப்படுகிறது, நாம் கேட்குறோம். இதெல்லாம் நம்முடைய வீட்டில், நம்முடைய குடும்பத்தில் சாத்தியப்படக்கூடிய விஷயமா? அல்லாஹ்விற்காக வேண்டி ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பதை விடுவதற்கு தயக்கப்படுகிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி சினிமா பாடல்களை கேட்பதை விடுவதற்கு தயக்கப்படுகிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி சீரியல்கள் பார்ப்பதை விடுவதற்கு சகோதரிகள் தயக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்விற்காக வேண்டி உலக ஆசா பாசங்களை விடுவதற்கு, ஹராம்களை விடுவதற்கு, வட்டியை விடுவதற்கு, வரதட்சணையை விடுவதற்கு, மதுவை விடுவதற்கு இந்த சமூகம் தயக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு படிப்பினை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தியாக செம்மலுடைய வரலாறு கியாமத் நாள் வரையிலும் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். சொந்த பிள்ளையே அல்லாஹ்விற்காக வேண்டி அறுக்க துணிந்த ஒரு நபியினுடைய வரலாறு நினைவு கூறப்பட வேண்டும். அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த ஹஜ் பெருநாள் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. முடியுமா நம்மளால? ஒரு தாய் இன்னைக்கு எந்த அளவுக்கு குழந்தையை நேசிக்கிறா, ஒரு தந்தை எந்த அளவிற்கு நேசிக்கிற, தந்தையான நமக்கு தெரியும், தாயான நம்முடைய சகோதரிகளுக்கு தெரியும். குழந்தையை அறுக்க முடியுமா? எவ்வளவுதான் வெறுப்பான குழந்தையாக இருந்தாலும் அவர்களையும் அளவு கடந்து நேசிக்கக்கூடிய தாய்மார்கள், எவ்வளவுதான் மக்கான குழந்தையாக இருந்தாலும் அவனை எப்படியாவது தேர்ச்சி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றவர்கள்.
இவர்களால் எப்படி அந்த குழந்தையை பலியிடக்கூடிய அந்த மனோபக்குவம் ஏற்பட வேண்டும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு நேசம் அல்லாஹ் முக்கியமானவனாக இருக்கணும். அதுக்காண்டி குழந்தைகளை எல்லாம் அறுத்து கொள்ளணுங்கிறது இல்லை. இஸ்லாம் அதை வலியுறுத்தவும் இல்லை. தியாகம் செய்வதற்கு நம்முடைய உள்ளம் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை. சகோதரர்களே, கோவை சிறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய உம்மா மரணித்து விடுகிறார். அந்த சகோதரன் பரோலில் போயிட்டு திரும்ப வர்றாரு. வந்துவிட்டு உம்மா எப்படி மரிச்சாங்க அப்படிங்கிற சம்பவத்தை சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெற்றவர்கள் எந்த அளவிற்கு பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய தந்தையும் தாயும் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார்கள் என்பதையும் அந்த நேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பின்னால இந்த நேசத்தை விட அல்லாஹ்வின் மீதுள்ள நேசம் மிக முக்கியமானது அப்படிங்கிறதையும் உணரணும். இந்த சகோதரனுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, கொஞ்சம் மென்டலி டிசார்டர்ட் அப்படின்னு சொல்லுவோமே, மனநலம் குன்றியவர், மன வளர்ச்சி இல்லாத ஒரு சகோதரர். இவர் எப்பவுமே வீட்டில் இருப்பார். வீட்டில் இருந்து ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட காரணத்தினால ஏதாவது ஒரு செய்துட்டே இருப்பார். இப்போ இந்த தாய் தான் அந்த பையனையும் பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மூத்த பையன் ஏதோ ஒரு வழக்கில் மாட்டி இஸ்லாமிய தீவிரவாதி அப்படிங்கிற பேரில் கோவை சிறையில் இருக்கிறார். இப்போ உம்மாவினுடைய மரணத்திற்கு சென்று விட்டு வந்து உம்மாவினுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்பதை நமக்கு சொல்கிறார். மனநலம் குன்றிய என்னுடைய தம்பி முந்தைய நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி உம்மாவை அடிச்சிட்டான். அப்போ உம்மா அவனை திட்டுனாங்க. ஏன்னா உம்மாவினுடைய வாழ்க்கையே 4 வீடுகளில் வேலை பார்த்து 10 பாத்திரம் தேய்த்து கழுகி அதிலிருந்து சாப்பிட்டுட்டு என்னுடைய தம்பியையும் கவனிக்கிறாங்க. வாப்பா இல்லை, தந்தை இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் முந்தைய நாள் ஏதோ ஒரு வித்தியாசமாக மனநலம் குன்றிய காரணத்தினால் ஏதோ ஒன்று செய்தால் உம்மா சத்தம் போட்டாங்க, உம்மாவை அடித்தான். அதனால் உம்மா திரும்பவும் சத்தம் போட்டாங்க. இந்த வைராகியத்தை அவன் மனசில் வச்சுட்டே இருந்தான். அடுத்த நாள் குடிசை வீட்டிற்கு முன்னால் ஒரு முருங்கை மரம் இருக்கிறது. அன்றைய தினம் மதிய உணவுக்காக வேண்டி முருங்கை இலையை பறித்து, முருங்கை கீரையை பறித்து சமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாய் குடிசை வீட்டிற்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கக்கூடிய முருங்கை மரத்தில் ஏறி அந்த கீரையை பறிக்க முடியாது என்ற காரணத்தினால் ஒரு சின்ன ஸ்டூலை போட்டு சேரை போட்டு அதுக்கு மேலே நின்று முருங்கை காயையும் முருங்கை இலையையும் பறித்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய அருமை மகனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும். முந்தைய நாள் தாய் நம்மை ஏசிவிட்டாலே பேசிவிட்டாலே என்ற வைராகியத்தை, வருத்தத்தை மனதில் வைத்து கொண்டிருந்த இந்த மென்டலி டிசார்டரான, மனநலம் பாதிக்கப்பட்ட, மன வளர்ச்சி இல்லாத இந்த பையன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? நேற்று நீ என்ன பேசினலாளா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த சமையலுக்காக வேண்டி சேகரித்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து கொண்டு வந்து தீப்பெட்டியையும் கையில் வச்சுட்டு ஸ்டூலில் நின்று மகனுக்காக வேண்டி முருங்கைக்காய் பறித்து கொண்டிருந்த தாயினுடைய மேலே ஊற்றி உடனே தீய வச்சிட்டான். உடனே இந்த தாய் நெருப்பிலே கிடந்து துடிக்கிறாள். இதை செய்துட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். வீடு குடிசை வீடு. இந்த தாயின் மீது மண்ணெண்ணெய் ஊற்றுகின்ற பொழுது மண்ணெண்ணெய் தெரித்து கூரையிலும் விழுகிறது. தாயின் மீது பற்றிய அந்த தீ கூரையையும் எரித்து கொண்டிருக்கிறது. இந்த தாய் என்ன சொன்னா தெரியுமா? பெற்ற தாயினுடைய கருவறையிலிருந்து வெளிவந்து கொண்டு அந்த தாயினுடைய முகத்தை நோக்கி விரல் நீட்டி பேசுகின்ற பிள்ளைகளே, எந்த தாய் தன்னுடைய கருவறையிலே சுமந்தாலும் அந்த கருவறை இருந்து கொண்டிருக்கக்கூடிய வயிறை நோக்கி உன்னுடைய காலை நீட்டி மிதித்து விடுவேன் என்று மீசைகளை முறுக்கிக் கொண்டு தாயை ஏளனமாக பேசக்கூடிய பிள்ளைகளே, ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் நிதர்சனமாக சில சம்பவங்களின் மூலமாக அதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த தீ பிடிக்குது, தாயினுடைய உடல் பற்றி எரிகிறது. தாய் ஓடி அடுத்த வீட்டில் போய் என்ன சொன்னா தெரியுமா? மகன் தான் ஊத்துனா தீ வச்சான்னு தெரியுது. அடுத்த வீட்டில் போய் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லலை, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லலை, என் மீது தண்ணி ஊற்றுங்கள் அப்படின்னு சொல்லலை, என் மீது மண்ணள்ளி போட்டு இந்த நெருப்பை அணைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லலை. என் மகன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான், வீடு தீப்பற்றி எரியுது, எப்படியாவது என் மகனை காப்பாத்திருங்க. இப்படி தன்னுடைய மரண தருவாயில் கூட தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று
நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் நம்முடைய வீட்டிலே இருக்கிறார்கள் சகோதரர்களே. இப்படி தான் அடிந்து போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட பிள்ளை பாதுகாக்கப்படணும் அப்படின்னு நம்மின் மீது அளவு கடந்து நேசிக்கக்கூடிய நம்முடைய உம்மா, நம்முடைய பாப்பா, இவர்கள் எப்படி நம்மை அறுத்து பலியிட முடியும்? போபாலிலே 70 விஷவாயு கசிந்த சம்பவம் நாம் எல்லாம் பத்திரிகையில் படித்திருக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் படிச்சிருக்க முடியும். இந்த விஷவாயுவினுடைய கசிவு ஏற்பட்ட காரணத்தினால நம்ம பத்திரிகைகளில் படிக்கிறோம் இல்லையா, செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண போன இறங்கின இன்ஜினியர் கூட மூச்சு திணறி மரணித்திருக்கிறார். அனுதினமும் பார்க்குறோம். இந்த விஷவாயு கசிந்த காரணத்தினால் மூச்சு திணறல் ஏற்படும். இப்படி அந்த போபாலிலே ஏற்பட்ட விஷவாயு கசிவின் காரணமாக மூச்சு விட முடியாமல் ஒவ்வொருவரும் தவித்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலை நோக்கி, மருத்துவமனையை நோக்கி. போகக்கூடிய வழியிலேயே மூச்சு திணறி நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிஞ்சு பாலகனையும் தூக்கி கொண்டு ஓடுகிறாள் மருத்துவமனையை நோக்கி. எப்படியாவது கொஞ்சம் சுவாசம் கிடைக்க வேண்டும், செயற்கை சுவாசம் கிடைக்கணும், இந்த மூச்சு திணறலேருந்து பாதுகாக்கணும். ஓடுறா ஓடுறா ஓடுறா. மருத்துவமனையை நெருக்கக்கூடிய நேரத்தில் மூச்சு திணறல் அதிகமாகுது. ஓடி போய் மருத்துவமனையினுடைய கதவை திறந்து கொண்டு தன்னுடைய குழந்தையை உள்ளே வீசிவிட்டு இவள் மருத்துவமனைக்கு வெளியே மரணித்த நிலையில் கிடைக்கிறாள். அந்த போட்டோவை நீங்கள் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. மரணத்தோடு மல்லிடக்கூடிய அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு பெற்றவர்களுக்கும் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2006 நடந்த சுனாமி, இந்த சுனாமியினுடைய நேரத்தில் குளச்சல் அப்படிங்கிற ஊரில் நிறைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளும் மாண்டு போனார்கள். இதில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வீட்டில் இருந்து ஓடி வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமா அவருக்கு ஞாபகம் வந்தது, நம்ம வீட்டில் நம்முடைய பிள்ளை வீட்டுக்குள்ளே இருக்கிறா, திரும்ப அந்த பிள்ளையை கரம் பிடித்து தூக்க வேண்டும் என்ற முயற்சியிலே திரும்ப ஓடி போனார். அலை வருது, உயிர் போகுது, உயிர் போகுது, எப்படியும் மாட்ட போறோம். இந்த சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த தகப்பன் ஓடி போறாரு. பிள்ளை பாதுகாக்கப்படுகிறாள், தகப்பன் மரணிச்சிடுறார். இப்படி மரணத்தோடு மல்லிட்டாவது நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெற்றவர்களால் எப்படி சகோதரர்களே ஒரு குழந்தையை அறுத்து பலியிட முடியும்? ஆனா இப்ராஹிம் நபி அதை செஞ்சாங்க. நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் இந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாங்க. ஒருவேளை வெளிப்படையாக உங்களின் மீது அவர்களுக்கு கோபம் இருப்பதாக தெரியலாம். அந்த கோபம் எல்லாம் நாம் சீர்வர வேண்டும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான். அந்த தாயை அந்த தகப்பனை மனம் வருத்தமடைய செய்துவிட்டு ஒருபோதும் உலகத்திலும் மறுமையிலும் நாம் ஜெயம் பெறவே முடியாது. ஊரில் வேணா பெரிய ஹாஜியாராக இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம், சமுதாய சேவகனாக இருக்கலாம். ஆனால் பாப்பா உம்மாவினுடைய மனதை ஓண செய்துவிட்டு சமூகத்திலையும் ஜெயிக்க முடியாது, நாளைக்கு மறுமையிலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பிள்ளைகளை நம்முடைய பெற்றவர்கள் நேசிக்கிறார்கள். இப்படி நேசிப்பவர்கள் கூட அல்லாஹ் முக்கியமா பிள்ளைகள் முக்கியமா என்று வருகின்ற பொழுது அல்லாஹுவிற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வுகளை இந்த சமூகத்தில் விதைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த ஹஜ் பெருநாள். அதற்குத்தான் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தயாரானார்கள். அதற்கு அந்த குழந்தையும் சம்மதித்தது. இந்த தியாக சிந்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சொன்னான், உங்க குழந்தையை அறுத்து எனக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த லாபமும் கிடையாது, உங்களுடைய மனோநிலையை பரிசோதித்தேன், அதனால அவரை விட்டுட்டு ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுங்கள். அப்ப இந்த ஆடை மாடை அறுக்குகின்ற பொழுது அந்த இறைச்சியை வாங்குற நேரத்தில் நமக்கு ஒரு சிந்தனை வரணும். இப்ராஹிம் நபி எப்படி இஸ்மாயில் நபியை மகன் அறுக்கிறதுக்கு தயாரானாங்க? அவர்களுடைய தியாக சிந்தனை தான் என்ன? அதனாலதான் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி திரும்ப திரும்ப குர்ஆனில் சொல்கிறான். எனவே சகோதரர்களே, அந்த தியாக உணர்வு, அல்லாஹ்விற்காக வேண்டி எதையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தியாக உணர்வு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். சூரத்து தௌபாவினுடைய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல்லின் கான ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வமசாகின் தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யதி அல்லாஹு பிஅம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். சொல்லுங்கள் நபியே, இந்த சமூகத்தோடு செல்லுங்கள் நபியே, இந்த மக்களோடு
நபியோடு சொல்லுங்கள் நபியே, குல்லின் கானாபாவுக்கும் உங்களுடைய பெற்றவர்களோ, அபனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகளோ, இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரிகளோ, அஹ்வாத்துக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளோ, அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களோ, அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களோ, மசாகினு தர்லௌனஹா, நீங்கள் எந்த வீட்டை பார்த்து 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 அழகுபடுத்தி ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்களின் மூலமாக நம்முடைய பெட்ரூம் எப்படி இருக்க வேண்டும், ஹால் எப்படி இருக்க வேண்டும், படுக்கை அறை எப்படி இருக்க வேண்டும், பாத்ரூம் எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து கட்டுகிறீர்களோ, அப்படி நீங்கள் விரும்பி கட்டிய உங்களுடைய வீடும், எந்த வியாபாரத்தை நீங்கள் நஷ்டமடைந்து விடவே கூடாது என்று பயந்து பயந்து செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த வியாபாரமும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, இதையெல்லாம் கொடுத்த அல்லாஹ்வை விட, அந்த அல்லாஹ்வை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவனுடைய தூதரை விட, ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி, அவனுடைய பாதையில் உங்களை அர்ப்பணிப்பதை விட, உங்களுக்கு உங்களுடைய பெற்றவர்களோ, உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களின் சகோதரர்களோ, உங்களின் சகோதரிகளோ, உங்களின் மனைவிமார்களோ, உங்களின் வீடோ, உங்களின் வியாபாரமோ, உங்களின் உறவோ, அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வினுடைய ரசூலை விட, அவனுடைய பாதையில் நீங்கள் அர்ப்பணிப்பதை விட, இதெல்லாம் உங்களுக்கு மிக முக்கியமானதாக போனால், ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வினுடைய சோதனையும் வேதனையும் எப்பொழுது வருகிறது என்பதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இன்னைக்கு அஸ்ஸாமிலே, குஜராத்திலே, காஷ்மீரிலே, மியான்மரிலே முஸ்லிம் சமூகம் அழிக்கப்படுகிறது, பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை விட, அவனுடைய ரசூலை விட, அவனுடைய மார்க்கத்தை விட, அவனுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பதை விட உலகமும் உலகத்தை சார்ந்தவர்களும் மிக முக்கியமானதாக போய்விட்டார்கள். ஒரு காலம் இருந்தது, சின்னஞ்சிறிய கூட்டமாக இருந்த சஹாபிகளுக்கு அல்லாஹுதான் மிக முக்கியமானவன் என்ற உணர்வு, இப்ராஹிம் நபியினுடைய உணர்வு இருந்தது. உலகமே நம்முடைய செயலை கண்டு வியந்தது, ஆச்சரியப்பட்டது. இன்னைக்கு உலகத்தை கண்டு நாம பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் மிக முக்கியமானவன், நேசத்திற்கும் பாசத்திற்கும் அதிகப்படியான அன்பிற்கும் தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற உணர்வோடு இன்ஷா அல்லாஹ் இந்த தியாக திருநாளை கொண்டாட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எல்லாவற்றையும் விட அளவு கடந்து அவனை நேசிக்கக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்க விஷயங்களுக்கெல்லாம் ஒத்துழைத்தார்களோ, அதன் ஒத்துழைப்பு தான் இன்றைய கஅபா என்ற அந்த இறை இல்லம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மார்க்க விஷயத்திற்கு, நல்ல ஒழுக்கத்திற்கு, நல்ல கல்விக்கு, நம்முடைய சிந்தனைகளுக்கு ஒத்துழைக்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, நல்ல குழந்தைகளாக நம்முடைய குழந்தையை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு இந்த பெருநாள் உரையை முடித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, இதற்கு பின்னால நாம் என்ன செய்யணும்? சும்மா உடனே இறங்கி போயிடக்கூடாது. எல்லோரிடத்திலும் இந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தணும். நீங்களும் நானும் சகோதரர்கள். பணத்தால், கல்வியால், பொருளாதாரத்தால், அந்தஸ்தால், நிறத்தால், மொழியால் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் அல்லாஹுவினுடைய அடிமையாக நீங்களும் நானும் சமம் என்பதை வெளிப்படுத்துவதன் விதமாகத்தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுதான் பெரியவன், அல்லாஹுதான் பெரியவன், அல்லாஹுதான் பெரியவன், நீங்களோ நானோ பெரியவர்கள் அல்ல, நாம் எல்லாம் சகோதரர்கள் என்ற உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த தக்பீரை நாம சொல்றோம். அந்த அடிப்படையில் நாம இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து பிரிந்து செல்வதற்கு முன்னால் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தணும். முதல்ல ஆண்கள் வெளியே போயிருங்க. இரண்டாவதாக சகோதரிகள் வருவாங்க. சகோதரர்களே, இதுக்கு பின்னால் குர்பானி இறைச்சியை விளம்புவோம். இந்த இறைச்சியை விளம்புறதுங்கிறது குறிப்பாக ஏழைகளுக்கு கிடைக்கும் விதமாக இதை அமைத்து கொள்ள வேண்டும். சும்மா சம்பந்தி வீட்டுக்கு கொடுக்குறேன், மகளோட சம்பந்தி வீட்டுக்கு கொடுக்குறேன்னு பணக்காரர்களுக்கு மத்தியிலேயே இந்த இறைச்சி சுற்றிட்டு வரக்கூடாது. ஏன்னா அவங்க வீட்லேயும் குர்பானி கொடுப்பாங்க, நம்ம வீட்லேயும் கொடுப்போம். இங்கேருந்து இறைச்சி அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். இது மாதிரியான அமைப்பு இல்லாமல் மிகுந்த அளவில் ஏழைகளுக்கு கிடைக்கும் விதமாக இந்த குர்பானி இறைச்சியை விளம்பிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.